வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனம் வெளுக்கும் மருந்து என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நமது மனதின் பதிவுகளுக்கு உள்ள நமக்கு தேவையானது, தேவை இல்லாதது எல்லாம் மௌனத்தில் உட்காரும்போது வெளியில் வரும். இதில் எது எது நமக்கு தேவையில்லாதது, துன்பம் செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். இந்த செயலை திருத்திக் கொள்வேன், இவரது பேரில் விரோதம் இருக்கிறது, அது தேவைதானா தேவையில்லை எனக் கண்டு அவர்களை நினைக்கும் போதெல்லாம் வாத்திக்கொண்டே இருந்தால் 2-3 நாட்களுக்குள்ளாக அந்த விரோதமே இருக்காது. அம்மாதிரியான எண்ணங்களால் ஏற்பட்டுள்ள பதிவுகள் எத்தனை வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் எடுத்து வழித்து எரிந்துவிட வேண்டும். அப்போது மனம் தூய்மையாக இருக்கும். மறுபடியும் அதே பதிவுகள் எண்ணத்தில் மேலோங்கி வந்தால் மறுபடியும் சங்கல்பங்களை போட்டு சரிபடுத்தி கொள்ளலாம். வினை தூய்மை வேண்டும் என்று சொல்வார்கள். வினை தூய்மைக்கு முன்னதாக மன தூய்மை வேண்டும். மன தூய்மைக்கு மௌனத்தை விட ஒரு சிறந்த பயிற்சி வேறு இல்லை. எங்கே வேண்டுமானாலும் மழை பெய்யலாம். அந்த மழை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்கள். பள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய்தான் அந்த மழை நீர் நிற்கும். மௌன காலங்களில் நாம் ஜீவகாந்த சக்தியை சேகரிக்கிறோம். செலவு செய்யாமல் மௌனத்தில் அப்படியே ஜீவகாந்த சக்தி சேருகிறது. அந்த சக்தி அழுத்தம் பெறும்போது உடலுக்குள்ளாகவே தேங்கி நிலைத்து நிற்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், நட்பு நலம், மன வளம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, கொண்ட கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, இன்பங்கள் அங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன், அன்பு பணிவு அடக்கம் அங்கே தேடி பார்த்தேன் தென்படவில்லை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, குடிக்கும் நீரை விலைகள் பேசும் கொடுக்கும் கூட்டம் அங்கே, இருக்கும் காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் அங்கே, ஆடை பாதி ஆளும் பாதி
அறிவும் பாதியானது அங்கே அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று உறவு கொண்டீர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை மறந்து போனீர்களே. நாகரீகம் என்பது எல்லாம் போதையான பாதை அல்ல, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. வாழ்க வளமுடன்.